ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் விக்னேஷ் ஃப்ரம் கலியரி.in e-learning பிளாட்ஃபார்ம். இப்போ இந்த பாட்டில் டிசைன்ஸ் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இதை சர்ஃபேஸில் இனிஷியேட் பண்ணிட்டு சாலிடாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக பிளேட்ஸ் தான் ஃபார்ம் பண்ணணும். 3 டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ், டாப் பிளேனே சேர்த்து. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலோட ஹைட் ஒரு பர்டிகுலர் ஹைட். பட் இனிஷியலாக இந்த 134 தான் பிரைமரி டிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணி நம்ம வேல்யூஸ் செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற ஓவரால் டைமென்ஷன்ஸ் 134 அதோட ஹாஃப் ஆஃப் த வேல்யூ 67 ஸோ இனிஷியல் அதாவது சென்டர் பாயிண்ட் 67 ஸோ 67 இனிஷியேட் பண்ணிட்டு 2 டிஃப்ரெண்ட் பிளேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு 3 டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் இருக்குது. டாப் பிளேனே இன்க்ளூட் பண்ணி தான் சொல்கிறேன். இப்போ டாப் பிளேனில் கிரியேட் ஸ்கெட்ச். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ரொஃபைல்ஸ் ட்ரா பண்ணணும், ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல்ஸ். எக்ஸாக்டாக நம்ம 2D டிராயிங் நோட் பண்ணால் இந்த பாட்டம் ஏரியாவில் 72 டயாமீட்டர் சிம்பிள் போட்டிருக்கா. ஸோ சர்க்குலர் ப்ரொஃபைல் தான் நம்ம ட்ரா பண்ணணும். அந்த வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் டைமென்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சென்டரில் ஒரு பிளேன் இருக்குது. அதுக்கு என்ன ப்ரொஃபைல் ட்ரா பண்ணணும். சென்டரில் இருக்க பிளேனுக்கு அகைன் 2D டிராயிங் நோட் பண்ணிங்கன்னா இதுக்கு சர்க்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ண முடியாது. அந்த சென்டர் போர்ஷன்ஸ் கரெக்டாக டாப் வியூ நோட் பண்ணிங்கன்னா 82 ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ், 73 வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ். இப்போ எக்ஸாக்டாக இந்த எலிப்ஸ் ப்ரொஃபைல் சூஸ் பண்ணிட்டு இதில் இந்த ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு ஹாரிசான்டல் கன்ஸ்ட்ரெயின் பண்ணிடுறேன். ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஹாரிசான்டலாக பிக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் கன்ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஹாரிசான்டல் வேல்யூ 82 தென் வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் 73 அப்படியே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். 173 மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பிளேன் இருக்குல்ல, அதில் என்ன டைப் ஆஃப் டைமென்ஷன்ஸ் என்ன ப்ரொஃபைல் நம்ம ட்ரா பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா டாப்ல இங்கே நோட் பண்ணிங்கன்னா சர்க்குலர் ப்ரொஃபைல் 68 டயாமீட்டர். ஸோ சர்க்குலர் ப்ரொஃபைல் இப்போ சூஸ் பண்ணிவிட்டு 68 டயாமீட்டரில் நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஒன்ஸ் ட்ரா பண்ணிட்ட பிறகு இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலை ஃபிக்ஸ் பண்ணணும். எக்ஸாக்டாக இதோட டைமென்ஷன்ஸ் நோட் பண்ணிங்கன்னா 68 ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதுக்கான நம்ம கைட் கர்வ் கிரியேட் பண்ணுவோம். அதாவது இந்த பார்த்து செட் பண்ணுறதுக்கு. அதனால ஃப்ரண்ட் பிளேனை சூஸ் பண்ணிட்டு கிரியேட் ஸ்கெட்ச். நெக்ஸ்ட்டு பிளெயின்ஸை டோட்டலாக ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 ஆப்போசிட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ஆர்க் ப்ரொஃபைல் 3 பாயிண்ட் ஆர்க்கை சூஸ் பண்ணிட்டு பாட்டம் பாயிண்ட்டை பிஎஸ் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம், கோயின்செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டாப் பாயிண்ட்டையும் அதே மாதிரி பிஎஸ் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கோயின்செட் பண்ணிக்கலாம். தென் இந்த ஆர்க்கையும் பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம கோயின்செட் பண்ணிக்கலாம். இப்போ பாயிண்ட் 3 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸை பிளேஸ் பண்ணியாச்சா. இப்போ அகைன் ஃப்ரண்ட் பிளேன் கிரியேட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் ஆர்க்கு தான் ட்ரா பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த பவுண்டரி சர்ஃபேஸ் யூஸ் பண்ணி எப்படி இந்த சர்ஃபேஸ் கிரியேட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். நார்மலாக டைரக்ஷன் 1ல் இந்த 3 டிஃப்ரெண்ட் க்ளோஸ்டு ப்ரொஃபைல்ஸ், டைரக்ஷன் 2ல் இந்த ஓப்பன் ப்ரொஃபைல்ஸ் பிக் பண்ணால் ரைட் ஹேண்டில் இருக்க கார்னர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்வியாக இருக்குது. நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு பார்ட் செட் ஆகலை. அதுக்கு தான் இப்போ ப்ரொஃபைல் ட்ரா பண்ண போகிறோம். அகெயின் இந்த 3 பாயிண்ட் ஆர்க், டாப் பாயிண்ட், பாட்டம் பாயிண்ட், நெக்ஸ்ட்டு சென்டர் பாயிண்ட். ஃபஸ்ட்டு டாப் பாயிண்ட்டை எக்ஸாக்டாக பியர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கோயின்செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாட்டம் பாயிண்ட்டும் அதே மாதிரி பியர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கோயின்செட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் கோயின்செட் பண்ணிட்ட பிறகு இந்த எக்ஸாக்ட் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம அகைன் கோயின்செட் யூஸ் பண்ணிட்டு சென்டரில் இருக்க ப்ரொஃபைல் கூட மர்ஜ் பண்ணிடலாம். மர்ஜ் பண்ணிவிட்டு இப்போ பவுண்டரி சர்ஃபேஸ் அதை பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிட்டு இந்த 3 டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் ஒன் பை ஒன்னாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு ஃபஸ்ட்டு டைரக்ஷன் 1ல் 3 டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ், டைரக்ஷன் 2ல் இந்த ஓப்பன் கர்வ். இப்போ ப்ராப்பராக அலைன் ஆயிருக்கு. என்னோட சர்ஃபேஸ் எக்ஸாக்டாக கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், டாப் அண்ட் பாட்டமில் அந்த கேப் அண்ட் இனிஷியல் போர்ஷன்ஸை க்ளோஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்டு ப்ரொஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியல் 1 ஸ்டெப் ப்ரொஃபைல்ஸ் ஹாரிசான்டலாக ஒரு லைன், ஒரு ஸ்டெப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். தென் வெர்டிக்கலாக ஒரு லைன், இது டாப்பில். நெக்ஸ்ட்டு பாட்டமில் ஹாரிசான்டலாக ஒரு லைன். கரெக்டாக அந்த எண்ட் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் ஆர்க் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ 3 பாயிண்ட் ஆர்க்கை சூஸ் பண்ணிவிட்டு இந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஜாமெட்ரிக்கலாக என்னென்ன கன்சிடர் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிடலாம். இனிஷியலாக இந்த பாயிண்ட்டை நம்ம இந்த சர்க்குலர் எட்ஜில் கோயின்செட் பண்ணிக்கலாம், ஆர் பிஎஸ் பண்ணிக்கலாம். தென் டாப்பில் இருக்க ஏரியா அது ஆல்ரெடி ஃபிக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே என்னென்ன அலைன்மெண்ட் பண்ணணும், ஹாரிசான்டலாக ஒரு டேஞ்சென்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், ஹாரிசான்டல் லைனாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் இந்த ஆர்க்கை டேஞ்சென்ஷியலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறேன். ஒன்ஸ் டேஞ்சென்ஷியலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்ட பிறகு இந்த பாயிண்ட்டை வெர்டிக்கலாக ஆரிஜின் கூட ரிலேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு தென் இந்த டைமென்ஷன்ஸ் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணியாச்சா. இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் இதில் 2 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருக்க அந்த சென்டர் மோஸ்ட் போர்ஷன்ஸை பிக் பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸாக்ட் டயாமீட்டர் வேல்யூ 55 நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் அதுக்கான டயாமீட்டர் வேல்யூ 58 இந்த டயாமீட்டரை இப்போ நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன்.
ஒன்ஸ் மென்ஷன் பண்ணிட்டு, இப்போ ஓவரால் டைமென்ஷன்ஸ், வெர்டிகல் டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா 16 ஸோ அந்த 16 அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்மால் ஸ்டெப் இதுக்கான டைமென்ஷன்ஸ் வந்து 3 அந்த 3 வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? மென்ஷன் பண்ணியாச்சு. தென் இந்த பாட்டம் போர்ஷன் பாயிண்ட் வச்சு கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு இந்த வெர்டிகல் டைமென்ஷன்ஸ்க்கான வேல்யூ வந்து 4 மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹாஃப் டைமென்ஷன்ஸ் என்ன 20 மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எக்ஸாக்ட் பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிட்டு ஃபில்லட் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஃபில்லட் சூஸ் பண்ணிட்டு ரேடியஸ் வேல்யூ 10 நீங்க பாட்டம்ல நோட் பண்ணீங்கன்னா கூட ரைட் ஹேண்ட்ல 10 ரேடியஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 10 ரேடியஸ்ல நம்ம இனிஷியேட் பண்ணிக்கலாம். 2 டிஃபரெண்ட் ஓப்பன் ப்ரொஃபைல்ஸ் வந்து ட்ரா பண்ணியாச்சு. எக்ஸாக்ட்டா எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ரிவால்வ் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணி 360 டிகிரில ஒரு ஓப்பன் சர்ஃபேஸ் நம்ம கரெக்ட்டா 360 டிகிரி க்ளோஸ் பண்ற மாரி கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஓப்பன் ஸ்கெட்சை யூஸ் பண்ணி 360 டிகிரில இந்த க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லைட் டீவியேஷன் நம்ம ஹேண்ட்லிங் பண்றதுக்கு ஏத்த மாரி பாட்டில்ல ஒரு ஸ்லைட் டீவியேஷன்ஸ் இருக்கு. அத ஃப்ரண்ட் பிளேன் யூஸ் பண்ணி இந்த ஸ்கெட்ச ட்ரா பண்ணிட்டு நம்ம மேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பிளேன் கிரியேட் ஸ்கெட்ச் குடுத்தாச்சு. மிட் பாயிண்ட் லைன் யூஸ் பண்ணி டாப்ல ஒரு ஹாரிசான்டல் லைனும், நெக்ஸ்ட் பாட்டம்ல ஒரு ஹாரிசான்டல் லைனும் ஒன்ஸ் ட்ரா பண்ணிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்க்கு ஏத்த மாரி கரெக்ட்டா வெர்டிகலா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? இப்ப இதுக்கான டைமென்ஷன்ஸ் என்ன? அதுக்கு முன்னாடி இந்த பாட்டம் லைன் ப்ரொஃபைல், டாப் லைன் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஸோ ஒன்ஸ் டைமென்ஷன் ஒரு பர்ட்டிகுலர் ப்ரொஃபைல்ல மென்ஷன் பண்ணிட்டு, டாப் ப்ரொஃபைல், பாட்டம் ப்ரொஃபைல ஈக்குவல் கன்ஸ்டன்ட்ஸா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த டோட்டல் டைமென்ஷன்ஸ் வேல்யூ வந்து 90 அதுக்கு முன்னாடி 2 மிட் பாயிண்ட் லைனை கனெக்ட் பண்ற மாரி ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணிட்டோமா? இப்ப இந்த லைனுக்கான வெர்டிகல் டைமென்ஷன்ஸ் 90 அத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டா இப்ப இதோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து இனிஷியல் டைமென்ஷன் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 67 ஹாஃப் கரெக்ட்டா சென்டர் பாயிண்ட்க்கான வேல்யூ 67 அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 2 ஆப்போசிட் அண்ட் ஓப்பன்ல இருக்குல்ல அத க்ளோஸ் பண்ற மாரி ஆர்க் ப்ரொஃபைல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஆர்க் ட்ரா பண்ணிட்டு கரெக்ட்டா இப்ப வந்து டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும். இப்ப கரெக்ட்டா அந்த சென்டர் பாயிண்ட்ட பிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹாரிசான்டல் லைன், வெர்டிகல் லைன வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 18 அந்த 18 வேல்யூ அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஆப்போசிட் ப்ரொஃபைல்ஸ்ல டைமென்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி 2 ஆர்க்கும் பிக் பண்ணிட்டு ஈக்குவல் கன்ஸ்டன்ட்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்னர் பாயிண்ட் மட்டும் ஜஸ்ட் ஷார்ப் எட்ஜா இருக்கு. அத ரிமூவ் பண்றதுக்கு ஃபில்லட் யூஸ் பண்ணி 5 ரேடியஸ்ல 4 டிஃபரெண்ட் கார்னர் போர்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னா பிக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கன்ஸ்டன்ட் பண்ணதுனால தான் இந்த மாரி ஒரு எரர் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஜஸ்ட் எஸ்ன்னு குடுத்துக்கோங்க. எக்ஸிட் த ஸ்கெட்ச். இப்ப இந்த இனிஷியல் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி 2 ஆப்போசிட் எண்ட்ல ட்ரிம் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த பர்ட்டிகுலர் போர்ஷன்ஸ மட்டும் ரிமூவ் பண்ணலாம். ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிட்ட பிறகு இந்த சர்ஃபேஸ்ல கரெக்ட்டா ஒரு டீவியேஷன் ஏரியா வந்து கிரியேட் பண்ணணும்ல. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பிளேன் கிரியேட் பண்ணணும். ஃப்ரண்ட் பிளேன சூஸ் பண்ணிட்டு பிளேன சூஸ் பண்ணிக்கிறேன். ஹால்ஃப் ஆஃப் த வேல்யூ எப்படின்னா 73 தானே சென்டர் ஆஃப் த போர்ஷன்ஸ் என்ன 73 அதோட ஹால்ஃப் என்ன 36.5 36.5 வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மைனஸ் நான் இப்போ ஒரு ஸ்டெப்டு டிஸ்டன்ஸா 5 பேஸ் பண்ணி எடுக்கிறேன். ஸோ -5 குடுத்தா 31.5 டிஸ்டன்ஸ்ல வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்ப இந்த பிளேன்ல கிரியேட் ஸ்கெட்ச் குடுத்தாச்சு. இருக்கிற டிஃபால்ட் ஸ்கெட்ச்லேருந்து ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு 3 டிஸ்டன்ஸ்ல வந்து நம்ம ப்ரொஃபைல்ஸ ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஆஃப்செட் பண்ணியாச்சா, இத யூஸ் பண்ணி சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணணும். அத எப்படி கிரியேட் பண்றது? ஃபில் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணி தான். ஃபர்ஸ்ட் இந்த எட்ஜ வந்து ரைட் கிளிக் செலக்ட் டான்ஜென்சி குடுத்தீங்கன்னா, த்ரூ அவுட் தி எட்ஜ் டான்ஜென்ஷியல் கனெக்ஷன்ல இருக்கிறது அப்படியே செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த க்ளோஸ் கர்வ் இதே வந்து பிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பிக் பண்ணிட்ட பிறகு கம்ப்ளீட்டா அந்த சர்ஃபேஸ் வந்து செலக்ட் ஆயிடுச்சா, அகைன் சென்டர் கர்வையும் பிக் பண்ணிட்டு ஃபில்ட் சர்ஃபேஸ் இந்த ஓப்பனும் க்ளோஸா இருக்கு. இப்ப இதே மாரி சர்ஃபேஸ் ஆப்போசிட் எண்ட்ல நான் கிரியேட் பண்ணணும். அதுக்கு பதிலா நம்ம மிரர் பண்ண போறோம். மிரர சூஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸாக்ட் பாடிஸ் ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பிக் பண்ணிட்ட பிறகு இந்த சர்ஃபேஸ் அப்படியே மிரர் பண்ணிடலாம். மிரர் பண்ணியாச்சா, இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம எய்தர் நெட் சர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அந்த டாப்ல இருக்க அந்த ஓப்பன் மவுத்த வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். அகைன் ஃபில் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணி கரெக்ட்டா அந்த சர்க்குலர் எட்ஜ பிக் பண்ணிக்கலாம். இப்ப கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இப்ப நம்ம நெட் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் சர்ஃபேஸ ஒன் பை ஒன்னா பிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கம்ப்ளீட்டா வந்து பிக் பண்ணிட்ட பிறகு ஏன்னா எல்லாமே வந்து டிஃபரெண்ட் சர்ஃபேஸ் போர்ஷன்ஸ். பிக் பண்ணிட்ட பிறகு இது வந்து ஒரு சிங்கிள் சர்ஃபேஸா வந்து கிரியேட் பண்ணிடலாம். இப்போ வந்து இது சர்ஃபேஸா தான் இருக்கு. சாலிடா இல்ல. எப்படின்னா செக்ஷன் வியூ யூஸ் பண்ணீங்கன்னா, இது வந்து ஒரு சர்ஃபேஸ் பாடியா தான் இருக்கு. சாலிட் பாடியா எப்படி கன்வெர்ட் பண்றது? அகைன் நெட் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணிட்டு கிரியேட் சாலிட் ஆப்ஷன்ஸ வந்து செக் பண்ணீங்கன்னா, இத வந்து சாலிட் பாடியா வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம்.
சாலிட் பாடியா கன்வெர்ட் பண்ணிருச்சு. நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த சக்ஷன் ஏரியா இருக்கு. இதுலருந்து ஷெல் டைப்ப வந்து பிரிஃபர் பண்ண போறோம். ஷெல்லுல வந்து எக்ஸாக்ட்டா இந்த சென்டர் மோஸ்ட் போர்ஷனோட திக்னெஸ் 2 2 வேல்யூ அப்ளை பண்ணிட்டு, அகைன் ஷோ பிரிவ்யூ ஆப்ஷன்ஸ செலக்ட் பண்ணிக்கிறேன். ரிமூவ் ஃபேஸ் டாப்ல இருக்க அந்த மவுத் ஃபேஸ செலக்ட் பண்ணா ரிமூவ் ஃபேஸ் வந்து ரிமூவ் ஆயிருக்கு. இப்ப 2 திக்ல இந்த பாட்டில் டிசைன் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்ப த்ரெட் மட்டும் தான் ஃபார்ம் பண்ணணும். கரெக்ட்டா டாப் எண்ட்ல இருக்க அந்த ஸ்மால் த்ரெட். இதுக்கான எக்ஸாக்ட் வந்து டிஸ்டன்ஸ் அந்த ரெவல்யூஷன்ஸ் டைப்லாம் நம்மளுக்கு இல்ல. என்ன பண்ண போறோம்னா, டாப் ஃபேஸ் ஹெலிக்ஸ் அண்ட் கர்வ்ல பிக் பண்ணியிருக்கிறோம். அவுட்டர் சர்க்குலர் எட்ஜ சூஸ் பண்ணிட்டு கன்வெர்ட் இட் இஸ். நெக்ஸ்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி ஹைட் அண்ட் ரெவல்யூஷன்ல டோட்டல் ஹைட் வந்து 16 மைனஸ் அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டெப் வந்து 3 16 மைனஸ் 3 13 அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாப்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் டிஸ்டன்ஸ் 2.6 டிஸ்டன்ஸ்ல ஒரு ஸ்ட்ரெயிட் போர்ஷன் இருக்கு. ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் அவ்வளோ லிமிட்ல தான் எனக்கு அந்த ஹெலிக்ஸ் கர்வே கிரியேட் ஆகணும். அகைன் மைனஸ் 2.6 குடுக்குறேன். குடுத்தாச்சு. கிரியேட் எக்ஸாக்ட்டா வந்து அந்த ஹெலிக்ஸ் கர்வ் அந்த பர்ட்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப்செட் பண்ண மாரி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் இப்ப கிரியேட் பண்ணிட்ட பிறகு, நோட் பண்ணீங்கன்னா, கரெக்ட்டா அந்த ஸ்டெப்டு போர்ஷன்ஸ் இருக்கா? 2 டிஃபரெண்ட் ரெவல்யூஷன்ஸ். ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் சேம் 0 டிகிரி ஆங்கிள். இப்ப இந்த ஹெலிக்ஸ் கர்வ்ல தான் நமக்கான டிஃபால்ட் ட்ரெபிசாய்டு ப்ரொஃபைல் வந்து டிரா பண்ண போறோம். அதாவது அந்த த்ரெட்டுக்கான ப்ரொஃபைல். அது வந்து நம்மளுக்கு டீடைல் வியூல கிளியரா எக்ஸ்பிளைனா இருக்கு. அத அப்படியே வந்து டிரா பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பிளேன், கிரியேட் ஸ்கெட்ச். இப்ப இந்த எக்ஸாக்ட் ப்ரொஃபைல். டிராயிங்க வந்து நோட் பண்ணீங்கன்னா, கரெக்ட்டா அந்த டீடைல் சில வந்து டைமென்ஷன்ஸ் கிளியரா எக்ஸ்பிளைனா இருக்கு. அந்த ப்ரொஃபைல அப்படியே ஃபர்ஸ்ட் நம்ம டிரா பண்ணிடலாம். லைன் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணியே. லைன் யூஸ் பண்ணியே கம்ப்ளீட்டா அந்த ப்ரொஃபைல நான் வந்து குளோஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் எண்ட்ல ஹாஃபா இருக்கு. டோட்டலா வந்து நம்ம இந்த டேப்பரான ஏரியாவ ஒன் பை ஒன்னா டிரா பண்ணிக்கலாம். ஒன்ஸ் க்ளோஸ்டா டிரா பண்ணிட்ட பிறகு ஒன் பை ஒன்னா டைமென்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த டோட்டல் ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் வேல்யூ என்ன 1.50. அந்த 1.5 வேல்யூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பாட்டம்ல இருக்க லைன் அதுக்கான ஆங்குலர் வேல்யூ 3 டிகிரி தான். தி இனிஷியல் ஸ்மால் வெர்டிகல் லைன் 0.7 இந்த 3 டிகிரி வேல்யூ வந்து ஜஸ்ட் நார்மலா வந்து இது ஹாரிசான்டல் லைனா டைமென்ஷனல் ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட்டா இருக்கு. இப்ப அத வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டு ஸ்லைட்டா டீவியேட் பண்ண போறோம். நம்மளோட ஆங்குலர் வேல்யூ எப்படி அப்ளை பண்ண போறோமோ அதுக்கேத்த மாரி. ஸோ இப்ப டேப்பர் போர்ஷன் ஆப்போசிட் எண்ட பேஸ் பண்ண மாரி இருக்கு. ஸோ ஆப்போசிட் எண்ட லிஃப்ட் பண்ணிட்டு இப்ப ஆங்குலர் வேல்யூ செட் பண்ண போறோம். ஆங்கிள், பாயிண்ட், நெக்ஸ்ட் ஹாரிசான்டல் லைன் இதுக்கான டிகிரி வந்து 3 டிகிரி குடுத்தாச்சா? தென் இதோட டோட்டல் ஆங்குலர் வேல்யூ என்ன 30 டிகிரி. அந்த வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். 30 டிகிரி. ஒன்ஸ் மென்ஷன் பண்ணிட்ட பிறகு இந்த ப்ரொஃபைல் இப்போ ஃபிக்ஸ் ஆயிருக்கு. எக்ஸிட் த ஸ்கெட்ச் குடுத்துக்கிறேன். பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க சாலிட் பாடி மேக் பண்ணும்போது ஏன்னா இது சர்க்குலர் எட்ஜ் ப்ராப்பரா கிரியேட் ஆகுது. அதுக்கு டிஃபால்ட்டா இருக்க அந்த வெர்டிகல் லைன கன்ஸ்ட்ரக்ஷன் லைனா மாத்திட்டு, ஜஸ்ட் அந்த ஓப்பன் எண்ட வந்து கம்ப்ளீட்டா ஒரு எக்ஸ்டெண்ட் போர்ஷனா லைன டிரா பண்ணி நான் குளோஸ் பண்றேன். இப்ப நான் சாலிட் பாடி ஃபார்ம் பண்ணணும். எப்படின்னா ஸ்வெப்ட் போஸ்ல ப்ரொஃபைல் ஸ்கெட்ச் ப்ரொஃபைல் பிக் பண்ணியிருக்கேன். பாத் கர்வ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஹெலிக்ஸ் கர்வ். ஆப்போசிட் எண்ட் அதாவது பாட்டம் எண்ட்ல வந்து ப்ராப்பரா டான்ஜென்ஷியலா மீட் ஆகணும். அந்த பாடிஸ் மெர்ஜ் ஆன மாரி. அதுக்கு ஆப்ஷன்ஸ்ல அலைன் வித் எண்ட் ஃபேஸ் அத சூஸ் பண்ணிட்டு ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு இந்த சர்ஃபேஸ் பாடி வந்து ப்ராப்பரா பாட்டம் ஏரியால செட்டில் ஆயிருக்கு. த்ரூ அவுட் தி டிசைன் நம்ம ஈஸியா கம்ப்ளீட் பண்றோம். இது வந்து ஒரு சிம்பிள் ப்ராடக்ட் டிசைன். இந்த மாரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து டிசைன் பண்ணணும். இல்ல சர்ஃபேஸ் டூல்ஸ நல்லா லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, சர்ஃபேஸ் மாடலிங் கோர்ஸ் சாலிட் ஒர்க்ஸ்ல வந்து கிளியர் அண்ட் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அத வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.